ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நான் என்ன உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமுக்கு அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. வந்தவங்களுக்கு ஏதாவது ஸ்வீட்ஸோ இல்லை ஸ்நாக்ஸோ கொடுக்கணும்ல, அதுக்காக எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா, மஷ்ரூம் சூப்பும் பக்கோடாவும் ரெடி பண்ணியிருந்தாங்க. பக்கோடான்னு சொன்னதும் எல்லோரும் ஆனியன் பக்கோடா தானே நினச்சிருப்பீங்க. பட் அதுதான் இங்கே இல்லை. இங்கே என்ன பண்ணாங்கன்னா, ஆனியனையும் மஷ்ரூமையும் மிக்ஸ் பண்ணி பக்கோடா செஞ்சுருந்தாங்க. அது செய்ய போகிறேன்னு தான் சொன்னாங்க. சரி, ஓகே, அது என்ன பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன்ப்பா. ஃபஸ்ட்டு என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டேன். பார்த்ததில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக மஷ்ரூமாக இருந்தது. அப்பாடா, நமக்கு எப்படி மஷ்ரூம் சூப்பும் கிடச்சிரும், பக்கோடாவும் கிடச்சிரும் அப்படின்ட்டு மனசை கொஞ்சம் தேத்திட்டு சரி, நம்ம எப்படியும் சும்மா தான் இருக்க போகிறோம், வேறு ஏதாவது வேலையை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஒருத்தர் கருவேப்பிலை உருவி அலசுகிறாங்க, வெங்காயம் கட் பண்ணுறாங்க, பூண்டு உரிக்கிறாங்க, இஞ்சி தோல் எடுக்கிறாங்க. பட் நான் எதுவுமே பண்ணலைங்க. நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம எல்லாருமே வீட்டில் அம்மா, அக்கா, பாட்டி, தங்கச்சி இவங்க சமைச்சு தான் பார்த்துருப்போமே தவிர, யாராவது டீச் பண்ணுற ஸ்டாஃப் சமைச்சு பார்த்துருப்போமா? பார்த்துருக்கவே மாட்டோங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்போ தான் பார்க்க போகிறேன். ஏன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. அதுவும் இதை ஸ்பெஷலாக குக் பண்ணுறதுக்காகவே, அதுவும் அவங்க பண்ணணுங்கிறதுக்காகவே இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இப்போ தான் அவங்க பண்ண போகிறத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது காலேஜ் படிச்சுட்டு இருந்தா, இல்லை உங்கள் காலேஜ் லைஃப்பில் இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி ஒன்று நல்லா வாட்ச் பண்ணேங்க. வீட்டில் கிச்சன் சைடு போகாத ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்றைக்கி டிபார்ட்மெண்ட் ப்ரோக்ராம், நம்ம டிபார்ட்மெண்ட் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இறங்கி வேலை செய்கிறாங்கங்க. இது தாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சில மெம்பர்ஸை பார்க்குறேன். சொல்லப்போனால் உண்மையாக கல்யாணத்தில் விசேஷம் வீட்டிலலாம் எப்படி தான் சமைக்கிறாங்களோ தெரில. ஏன்னா இன்றைக்கி ஒரு 150 இல்லை 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் குக் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கே எவ்வளோ சவுண்டு, எவ்வளோ மெம்பர்ஸ், ப்ளஸ் எத்தனை பேர் ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுலேயும் இது அதிகமாக போடு, இது கம்மியாக போடு, இதை போடாத, அதை போடு, எல்லோரும் ஒரே மாதிரி சமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போதும் சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு காரம் அதிகமாக வேணும், ஒரு சில பேருக்கு காரம் கம்மியாக வேணும். இப்படி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன டேஸ்ட்டில் வரப்போகுதுன்னு எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா அங்கே ஒருத்தர் 2 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டாஃப் மொத்தமாக நிற்கிறாங்க. அவங்க எல்லோரும் அவங்கவுங்க கைவண்ணத்தை உள்ளே இறக்குனாங்கன்னா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தானே இருக்கும். அதுக்காக தாங்க நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே எப்படா சமைப்பாங்க, எப்படா நமக்கு ஒரு வாய் சூப் கிடைக்கும், ஒரு கொஞ்சோண்டு பக்கோடா கிடைக்கும், டேஸ்ட் பண்ணலாம், அதை தாங்க நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கு பொறுமையே இழந்துட்டாங்க. அட போங்கப்பா, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கூப்பிடுங்க, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி போய் உட்காந்துட்டேங்க. இதை சும்மா பார்த்துட்டு சுற்றி வீடியோ எடுத்தேன். எனக்கே அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி எனக்கே பசிக்குதுன்னா அப்போ அவங்க அதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் எப்படி பசிக்குன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சவரை யார் தெரியுமாங்க எனக்கு ரொம்ப பாவமாக தெரிஞ்சாங்க. கட் பண்ணுறவங்க, அலசுகிறவங்க கூட ஓரளவு அந்த வேலையை முடித்ததுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடுத்தாங்க. ஆனால் பக்கோடா மாவு மிக்ஸ் பண்ணுற ஆள் இருக்காங்களேயோ, ரொம்பவே பாவங்க. ரொம்ப நேரமாக அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, ப்ளஸ் அதில் அரிசி மாவு ஆட் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணணும், கட்டி விழக்கூடாது, நல்லா மிக்ஸ் ஆகணும், எந்த இடத்துலையும் சால்ட்டு தெரியக்கூடாது, காரம் அதிகமாக தெரியக்கூடாது. எவ்வளோ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம லைஃப்பில் எதுக்குடா செய்கிறோம், பேசாமல் கடையிலே வாங்கி சாப்பிட்டு போயிடலாமே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் போலங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே 2 hours ஆகிடுச்சுங்க. அப்போனா யோசிச்சு பாருங்களேன், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இல்லை வேறு எதுவும் நம்ம வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன், இதுக்கெல்லாம் சமைக்கிறவங்க எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பித்து அந்த டைமிங்கில் எப்படி சாப்பாடு கொடுக்குறாங்க. உண்மையாக என்னை பொறுத்தளவு சமைச்சு போடுற எல்லாருமே கிரேட் தாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோடய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் அப்படின்னா எவ்வளோ தடபுடலாம் எல்லாம் ரெடி ஆகிட்ருக்கோம். ரிலேட்டிவ்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க, சாப்பாடு ரெடியான்னு கேட்பாங்க, ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல. சீரியஸ்லி எனக்கு அந்த மாதிரி தாங்க ஃபீல் ஆகுது. இந்த வீடியோ பார்க்குற யாருக்குமா தோணலை, இவங்க ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதை பண்ணணும், பேசாமல் எங்கேயாவது ஒரு பேக்கரியில் ஆர்டர் பண்ணி ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. ஆனால் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தோணுச்சுங்க. ஏன் தோணுச்சு அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு டைமும் ப்ரோக்ராம் நடக்கும்போதெல்லாம் வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணிவிடுவாங்க. வந்துடும், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுவோம், டைம் முடிஞ்சதும் டாட்டா பை பை சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். பட் இன்றைக்கி இவங்க எல்லாருமே ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா, அதர் டிபார்ட்மெண்ட் பிள்ளைங்க எங்கள் டிபார்ட்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கையால் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் ஸ்டாஃப் மெம்பர்ஸோட ஆசை. அதை ஃபுல்ஃபில் பண்ணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி எல்லோரும் இறங்கி ஹார்ட் ஒர்க் பண்ணி மாறி சமைச்சிட்ருக்காங்க.
நீங்கள் யாருக்காவது இது வரைக்கும் சமைச்சு கொடுத்துருக்கீங்களா? சமைச்சு கொடுத்து அவங்க நல்லா இருக்குது இல்லைன்னு கூட சொல்ல வேணாம், வயிறார சாப்பிட்டு அப்பாடா நான் இன்றைக்கி நல்லா சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாவே எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா? இது என் லைஃப்பில் நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேங்க. அதனால் எனக்கு இந்த மாதிரி சமைச்சு கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி சமைக்கிற இடத்துல இன்னும் பார்க்குறதும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறையா ஐடியாஸ் கிடைக்கும்ல. நம்ம ஒரு சில இது வந்து ஆட் பண்ணாமல் கூட இருக்கும் சமையலில், அவங்க ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணுவாங்க. அதனால் டேஸ்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் ட்ரிக் கற்றுக்கிறதுக்காகவே நான் எங்கே யாராவது சமைக்க போனால் ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுவேங்க. ஃபைனலி பக்கோடாவும் சூப்பு ரெடி பண்ணிட்டாங்க. நானும் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது. ப்ரோக்ராமும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. பாய் பாய்.